மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நமது உணவு மற்றும் உணவுப் பொருள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையினால் ஏற்படும் பாதிப்பு, போதிய சேமிப்பு கிடங்கு இல்லாமல் இருப்பது, நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்படும் சிரமங்கள் போன்றவைகளை குறித்து இம்மாமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களாலும் வெளியே உள்ள சில தலைவர்களாலும் விமர்சனம் செய்யப்பட்டன. இதற்கு உதாரணமாக ஒப்பீடு கூற விரும்புகிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் 7/5/2021 முதல் 9/5/2026 வரை கடந்த 5 ஆண்டு காலத்தில் கழகத்தில் அரவைக்கு வழங்கப்பட்ட நெல்லின் அறவை செய்து அரிசியாக ஒப்படைக்கப்பட்ட நிகழ்வில் அரிசி ஆலைகளை ஆய்வு செய்ததில் 27 அரிசி ஆலைகள் நெல் குறைவு கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இழப்பீடாக 11 கோடி 5 ஆண்டுகளில் கடந்த 5 ஆண்டுகளில் இழப்பீடு தொகை 27 மில் அரவை ஆலைகள் 27 மில் அரவை ஆலைகள் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டு இழப்பீடு தொகையாக 11,35,40,330 வசூல் செய்யப்பட்டது. நமது ஆட்சி காலத்தில் 10/5/2026 அன்று முதல் இன்று வரை நமது வெற்றி தலைவரின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அரவைக்கு வழங்கப்பட்ட நெல்லினை அறவை செய்து அரிசி ஒப்படைக்கும் நிகழ்வில் அரவை ஆலையின் திடீர் ஆய்வு செய்ததில் ஒப்படைப்பு செய்யாமல் முறைகள் ஈடுபட்ட 4 அரவை ஆலைகளை கருப்பு பட்டியலில் என சேர்த்தும் நெல் குறைவுக்கு இழப்பீடு தொகையாக 10,84,47,480 வசூல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் முந்தைய அரசுகளால் கட்டமைப்புகள் போதிய அளவு உருவாக்கப்படவில்லை. உருவாக்கப்பட்டவைகளிலும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாமல் இருந்ததை கண்கூடாக காண முடிந்தது. உதாரணமாக, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு நான் 12/6/2026 அன்று கலாய்வுக்கு சென்று கோவில்பத்து கிராமத்தில் 1,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்கில் தொழிலாளர்களுக்கு குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் செய்து தரப்படாமல் இருந்ததை கண்டு அதை உடனடியாக நிறைவேற்றுமாறு மாவட்ட ஆட்சி உத்தரவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 20/6/2026 அன்றே 500 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 4 குடிநீர் தொட்டிகள் வசதி ஏற்படுத்தப்பட்டது. மேலும் கழிவறை மற்றும் ஓய்வறை வசதிக்காக ஏற்படுத்திட 27 லட்சம் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நடூர் கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் 1,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்கிற்கு கனரக வாகனங்கள் சென்று வர சாலை வசதி சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிகவும் குறுகலாக இருந்தது. இதனை 13/6/2026 நான் நேரடியாக ஆய்வு செய்த போது இதை கண்டறிந்து உடனடியாக சாலை விரிவாக்கம் செய்திட தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த உதாரணப்படி கடந்த ஆட்சி காலங்களில் நிர்வாக திறமையின்மை, அக்கறையின்மை, கவனமின்மை, திட்டமிடல் குறைபாடுகள் மற்றும் சுயநலத்தின் காரணமாக ஏற்படுத்திய குளறுபாடுகளுக்கும் சீர்கேடுகளுக்கும் 2026 ஆண்டு பிறந்தே 2026 ஆண்டு மே 10ஆம் தேதி பிறந்து 100 நாட்களான பாலகனே காரணம் குற்றம் சுமத்துவது நியாயம்தானா இது என்பதை அவர் மனசாட்சி விட்டு விடுகிறேன். நமது மக்களின் அரசானது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இதுவரை முந்தைய அரசால் ஏற்பட்டப்பட்டிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முனைப்புடன் செயல்பட்டு வருங்காலங்களில் அனைத்தும் சீர் செய்யப்படும். நமது இலக்கு தெளிவானது. பசியற்ற தமிழகம், வளமான விவசாயம், வலிமையான பொது விநியோக திட்டம், பாதுகாப்பான உணவு உற்பத்தியிலிருந்து நுகர்வு வரை ஒவ்வொரு நிலையிலும் வலுப்படுத்தி தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பை மேலும் உயர்த்துவதே நம்ம லட்சியம். இறுதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நடித்த சந்திரோதயம் திரைப்படத்தில் ஒரு பாடல், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, இந்த பாடலில் ஒரு சில வரிகளை மட்டும். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். அந்த நம்பிக்கை ஒளிதான் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள். நமது வெற்றி தலைவர் அவர்களின் வழியில் நின்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒவ்வொருவரும் துணையிருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துறையின் மானிய கோரிக்கை பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள உதவியாக இருந்த தலைமைச் செயலாளர், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள், துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா அவர்கள், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திருமதி ஷில்பா பிரபார் அவர்கள், தமிழ்நாடு சேமிப்பு கிழங்கின் நிர்வாக இயக்குநர் ஜான் லூயிஸ் அவர்கள், உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குநர் திரு சிவராஜ் அவர்கள், குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறையின் காவல்துறை அதிகாரி திரு ரூபேஷ்குமார் மீனா அவர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் எனது குடும்ப உறுப்பினர்கள், உதவியாளர்கள், நண்பர்கள்
அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.